என்எல்சிக்கும் நிலம் கொடுத்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி நெய்வேலி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்திய தொழிலாளர் நல ஆணையத்தின் தலைமை அதிகாரி, என்எல்சி நிர்வாகம், கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருடனான பேச்சுவார்த்தை டெல்லியில் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அனைத்து தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தொழிலாளர்களுக்கு 50,000 ரூபாய் தற்காலிக ஊதிய உயர்வாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பாக பேட்டியளித்த நெய்வேலி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்க நிர்வாகி சங்கர், தொழிலாளர்கள் நலனை விட என்எல்சியை பாதுகாக்கும் வகையிலேயே மாநில அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இங்கு பங்கேற்றக்கூடிய தொழிற்சங்கங்களாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்களாகவும் ஒரு டிஆர்ஓ தானாக தன்னுடைய மனதில் பட்டதை பேசிவிட முடியாது. அவர் மாவட்ட ஆட்சியுடைய கருத்தை கேட்டு மாவட்ட ஆட்சியர் மாநில தலைமை அதிகாரிகளுடைய தமிழக அரசனுடைய கருத்தை கேட்ட பிறகு தமிழக அரசின் நிலை என்பது தமிழ்நாடு முழுவதும் வேறு, இந்தியா முழுவதும் வேறு, நெய்வேலிக்கு என்று வேற ஒரு அஜெண்டா வைத்திருக்கிறார்கள். அது என்எல்சியை பாதுகாப்பு. என்எல்சி முழுக்க மிக முழுமையாக என்எல்சியினுடைய நிர்வாகத்தை பாதுகாப்பது என்கிற முறையில் தான் அவரும் ஒரு சரியான தெளிவான ஒரு விவாதமாக அவர் முன்வைக்கவில்லை. நிலம் வீடு கொடுத்த சங்கத்திலிருந்து கூட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்களும் கூட இதில் ஏமாற்றம் அடைந்தார்கள். ஆனால் இப்பொழுதாவது நம்முடைய தொழிலாளருடைய பிரச்சனையில், தொழிலாளருடைய கோரிக்கைகளில், தொழிலாளருடைய போராட்டங்களில் நாம் தான் முன்னணியில் நின்று போராட வேண்டுமே தவிர வேறு விதமான அமைப்புகளை நம்பி இருப்பது என்பது நமக்கு பலன் தராது என்பதை நீங்கள் இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவிற்காவது இந்த பிரச்சனையை டெல்லி வரை கொண்டு சென்று அங்கு நெய்வேலியில் இருக்கக்கூடிய ஆர்வமுள்ள இதிலே பங்கேற்றுக் கொண்ட நான் ஏற்கனவே பட்டியலிட்ட தொழிற்சங்கங்கள் கடுமையாக முயற்சியை மேற்கொண்டு ஆதாரங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், விவாதித்திருக்கிறார்கள். உரிய முறையிலே தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புவோம். இல்லை என்று சொன்னால் 1 மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் நம்முடைய போராட்டங்களை தீவிரப்படுத்துவது என்பதுதான் நம்முடைய போராட்டத்தினுடைய தோழர்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள்.